சில பேருக்குள்ள அப்படியே ஒரு பயம் இருந்துகிட்டே இருக்கும். ஐயோ என்ன ஆக போதோ, என்ன ஆக போதோ, அவ்வளோதான், செத்துருவேணும், ஹார்ட் அட்டாக் வந்துடுமோ, இந்த கட்டி கேன்சர் கட்டியே தான் இருக்குமோ. வாழ்க்கை முழுவதும் பயம் 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 பயம், கவலை கவலை கவலை. உங்க முகம் ஒரு தெளிவே இருக்காது, எப்ப பார்த்தாலும் முகம் ஒரு கவலையாவே இருக்கு. இது பிசாசு பிடிப்பதற்கான ஒரு வாசல்களை திறந்தார். தாவீது சொல்றாரு சங்கீதம் 56:3, நான் பயப்படுகிற நாளில் உம்மை நம்புவேன். எப்ப நீங்க உங்களுக்குள்ள கவலை பயம் இதெல்லாம் நீங்க ரொம்ப அதிகமா வச்சிருக்கிறீங்களோ அதுவே பிசாசுக்கு ஒரு வாசல். நான் நிறைய பிசாசுகளை துரத்தும் போது அவைகள் என்ன சொல்ல தெரியுமா, இவ எப்பவுமே அழுதுகிட்டே இருக்கிறா, எப்பவுமே கவலைப்பட்டுக்கிட்டே இருக்கிறா, அதனாலதான் நான் இவளை நான் பிடிச்சேன்னு சொல்ல. நீங்க கவலை பயத்தெல்லாம் உள்ள வச்சிருந்தீங்கன்னா உங்களுக்குள்ள ஆவியானவர் இறங்குவதை விட பிசாசு தான் அதிகமா இறங்கும். புரியுதாங்க நான் உங்களுக்கு சொல்றது? நீங்க சும்மா எப்பவுமே பயந்துகிட்டு அப்படியே கவலையிலேயே துக்கத்திலே இருந்தீங்கன்னா உங்களுக்கு எப்பவுமே டெலிவரன்ஸ் தேவைப்பட்டுக்கிட்டே தான் இருக்கும். ஒரு பேய் தொடுத்தனால இன்னொரு பேய் உள்ள இறங்கிடும். ஏன்னா கவலை என்பது பிசாசுக்கு ஒரு டோர், ஒரு கதவு. நீங்க எப்போதும் உங்க வீட்டை குறிச்சு, கணவரை குறிச்சு, பிள்ளை குறிச்சு அழுதுகிட்டு புலம்பிக்கிட்டு துக்க முகமாவே இருந்தீங்கன்னா அது பிசாசு உங்களுக்குள்ள சுலபமா நுழையக்கூடிய ஒரு வாசல். நிறைய செய்வன மந்திர ஆவிகள்லாம் கவலை துக்கத்தை பயன்படுத்தி தான் உள்ள நுழையும். உங்க இருதயத்தை பார்க்கும், உங்க இருதயத்துல கவலையா இருப்பீங்க, துக்கமா இருப்பீங்க, அப்படியே டிப்ரெஷன்ல இருப்பீங்க. ரைட்டு, நுழையடா உள்ள டக்குன்னு நுழைஞ்சிரும். அதனால தான் ஆண்டவர் சொல்றான், நீ ஒன்றுக்கும் கவலைப்படாமல் எல்லாவற்றையும் குறித்து ஸ்தோத்திரத்தோடு கூடிய ஜபத்தினாலும் வேண்டுதலினாலும் தேவனுக்கு தெரியப்படுது. அப்பொழுது எல்லா புத்திக்கும் மேலான சமாதானம் உங்களை இருதயத்தை மூடிக்கொள்ளும்.